கோபுரங்கள் சாய்வதில்லை. நாளைக்கு காலையில கல்யாணம். வா, வந்து 2 பேரையும் வாழ்த்திட்டு போ. வரேன்டா. உனக்கு தைரியம் இருந்தா அங்கேயே இரு. டேய் வாடா, வந்து வாழ்த்திட்டு போடா. உங்க அம்மாவையும் தங்கச்சியும் கூட்டிட்டு வந்துருங்க. சார், உடனே போய் அவங்களை கூட்டிட்டு வந்துடுறேன் சார். நீங்க இந்த விஷயத்துல தலையிடாதீங்கண்ணே. இவ என் பொண்ணு வாழ்க்கைக்கு குறுக்க நிக்கிறா. போயிடு. உன்கிட்ட துப்பாக்கி இருக்குன்னு அசால்ட்டா நிக்காத. என்னோட அடிய நீ இன்னும் மறந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். பொறுமையா சொல்லும் போதே ஓடி போயிடு. அண்ணே, நீங்க நினைக்கிற மாதிரி நடக்கிறதுக்கு இது ஒண்ணும் மும்பை இல்ல, சென்னை. இந்த சென்னை என்னோட கோட்டை. நான் நினைச்ச இப்பவே. என்னடா சொன்ன? சென்னை உன்னோட கோட்டையா? இந்த கோட்டைக்கு முதல்ல அஸ்திவாரம் போட்டதே இந்த மும்பை தேவராஜ்டா. சரிடா, நீ ரொம்ப ஆசைப்படுறதுனால உனக்கு நாளைக்கு காலையில 5 மணி வரைக்கும் டைம் தரேன். உன்னால முடிஞ்சா இந்த கல்யாணத்தை நிறுத்து, இல்ல இந்த பொண்ணை கொல்லு. அதுவும் முடியலனா நீ சொன்ன மாதிரி மாப்பிள்ளைய தூக்கு. உன்னால என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்ய. என்ன சொன்ன? இந்த சென்னை உன்னோட கோட்டைன்னு தானே சொன்ன? போ, நீ இத செய்யற. இந்த மும்பை தேவராஜ் அத பாப்பா. அண்ணே, என்னால செய்ய முடியாதுன்னு பாக்குறீங்களா? என் பொண்ணுக்காக நான் எதையும் செய்வேன். நீங்க குறுக்க வந்தா உங்களையும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். என்னைக்கு நீ என்கிட்ட இருக்கும்போது துப்பாக்கி எடுத்தியோ அப்பவே எனக்கு தெரியும் நீ போட்டு தள்ளலாம் அஞ்ச மாட்டேன்னு. சுந்தரம், நான் இதுவரைக்கும் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் யார் உயிரையும் எடுத்ததில்ல. தப்பு பண்றவங்களுக்கு இந்த தேவராஜ் கோர்ட்ல தண்டனை மட்டும்தான் கிடைக்கும். நீ பண்ற இந்த தப்புக்காக உன் உயிரை எடுக்கிறதுக்கு நீயே காரணமாயிடாத. போயிடு. போடா. என் கண்ணு முன்னாடி இனி ஒரு நிமிஷம் நின்னா இதே இடத்துல உன்னை குழி தோண்டி புதைச்சிடுவேன். அனாவசியமா என்ன கொலை பண்ண வச்சிடாத. போயிடுறா. போறேன்னு போறேன். பயந்துகிட்டு போறேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. நான் இந்த கல்யாணத்தை நிறுத்துவேன். இதோ இந்த மீராவையும் போட்டு தள்ளுது. நான் என் வீட்டுல இருந்துகிட்டே இவளை கட்டிக்க போறேன்னு சொல்றவனை தூக்குறேன் பாருங்க. இப்ப கூட உங்களை என்னால போட முடியும், ஆனா போட மாட்டேன். நீங்க என் பொண்ணுக்கும் என்னை ஏமாத்த பாக்குற அவனுக்கும் நடக்க போற கல்யாணத்தை நீங்க பார்க்கணும். பல்லு போன பாம்பு மாதிரி நீங்க நிக்கிறத நான் பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் உங்களை நான் போடுவேன். என்னோட எதிரிகளை நான் விட்டு வச்சதே இல்ல. டேய், நீ எதிரிகளை மட்டும்தான்டா விட மாட்டேன், ஆனா நான் எதிரிங்க உருவாகிறதுக்கே விட மாட்டேன். இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நீ நினைக்கிற, உன்னால முடிஞ்சா நிறுத்தி பாரு. நாளைக்கு இதே தெருவில் இருக்கிற கோவில்ல தான் இவங்க கல்யாணத்தை நான் நடத்த போறேன். இனிமே மீரா என் பொண்ணு. என் பொண்ணு மீரா கல்யாணத்துக்கு ஆசீர்வாதம் பண்ண மறக்காம நாளைக்கு நீ வந்துடு. ஏன்னா மாப்பிள்ளை உன் தங்கச்சி பையன். தாய் மாமன் வராம கல்யாணம் நடக்க கூடாதுல்ல, அதனால தான் சொல்றேன். கல்யாணத்துக்கு மறக்காம வந்துடு. ஆக மொத்தத்துல 2 பக்கமும் உனக்கு தெரிஞ்சவங்க தான். அதனால கல்யாணத்துக்கு முதல் ஆளா நீ வரணும் சுந்தரம். அப்படியா? அப்படிதான். இனிமே எல்லாம் அப்படிதான். பாத்துலானே. விடுறதுக்குள்ள இந்த கல்யாணத்தை நான் நிறுத்துறேன். நீங்க இந்த அளவுக்கு சொல்லும் போது நானும் சொல்றேன், தூக்குறேன். முதல்ல இந்த பொண்ணை தூக்குறேன், அதுக்கப்புறம் கல்யாண மாப்பிள்ளைய தூக்குறேன், தூக்கி காட்டுறேன். போடா போ. உன் ஆரம்ப காலத்துல இருந்து எனக்கு தெரியும். துப்பாக்கி எப்படி பிடிக்கணும்னு உனக்கு கத்து கொடுத்தவனே நான் தான். உன்னால முடிஞ்சதை பாத்துக்கடா. அப்பா, என்னோட கல்யாணத்துக்காக
எந்த உயிரும் போக கூடாதுப்பா. அப்படி இருந்தா எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம்ப்பா. மீரா தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்கப்பா. அம்மா மீரா, உன் கைய நீட்டுமா. நீட்டுமா. அட மீரா, என்னால இதுவரைக்கும் ஒரு உயிர் கூட போனதில்லை. இனிமேலும் எந்த உயிரும் போகாது. அதுவும் உன்னோட கல்யாணத்துக்கு நடக்கவே நடக்காது. இது சத்தியமா. ஒருவேளை அப்படி ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்தா அப்ப கூட என் உயிர் தான் போகுமா. அப்பா வேண்டப்பா, எனக்கு உங்க உயிரை முக்கியம். என் கல்யாணத்துக்காக எந்த வித உயிர் சேதமும் இருக்கக்கூடாது. ஏமா, யார் உயிரும் போகாதுன்னு நான் சொல்லும் போதே நீ தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஏமா, என்னோட உயிரை நான் போக விட்டுருவேனா? நான் உங்களுக்காக என்ன வேணா செய்வேன்னு நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக தான் அப்படி சொன்னேன். சரி மீரா, அந்த சுந்தரத்துக்கிட்ட கத்தி கத்தி என் தொண்டை தண்ணியே வத்தி போச்சு. நீ என்ன பண்ற? போய் சூடா ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா போ. என்னப்பா எதுவுமே நடக்காத மாதிரி கேக்குறீங்க? போமா, போய் காஃபி எடுத்துட்டு வாமா. போ. சரிப்பா. தவிர சார், நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அட என்ன சார், உங்களை ஜாக்கிரதையா பாத்துக்கிறதுக்காக தான் நான் இங்க இருக்கேன். இது நாள் வரைக்கும் என் முன்னாடி உட்காரவே பயந்தவா அந்த சுந்தரம் இன்னைக்கு என்னையே கொல்லுவேன்னு சொல்றான். பாத்துடலாம், நாளைக்கு யாரு யார தூக்குறாங்கன்னு பாத்துடுவோம். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஒருவேளை என் உயிர் போகும்னா அது மீரா கழுத்துல தாலி ஏறத பார்த்துட்டு தான் போகும். இந்த வாக்குறுதியை நான் உங்களுக்கு தரேன். ரொம்ப சந்தோஷம் சார். டேய் நில்லுடா, எங்கடா போயிட்டு வர? உன்னதான் கேக்குறேன், எங்க போயிட்டு வர? உனக்கு அவ்வளவு திமிராயிடுச்சா? இந்த அம்மா கதவை திறந்து விடுவாங்களா, இவர் போய் அந்த மகாராணியை பார்த்துட்டு வருவாராம். பாரு, எழுதி வச்சுக்கோ, உனக்கு இந்த ஜென்மத்துல அந்த மீரா கிடையாது. ஏய் சொல்லிட்டே இருக்கேன். டேய் சிவா, நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன், நீ பாட்டு போயிட்டு இருக்க. நில்லுடா. பாருடி. டேய் சிவா, நான் பாட்டு கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? டேய் ஒண்ணாடா. அண்ணா எதுக்கு நீ இப்ப துணியில எடுத்து வச்சிட்டு இருக்க? ஐயோ டேய் சிவா. அண்ணா போகாதண்ணா, அண்ணா சொன்ன கேளுண்ணா. அண்ணா நில்லுண்ணா. உனக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா நீ என் கூட கிளம்பி வா. உனக்கு சந்திரக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன். நாளைக்கு கண்டிப்பா எனக்கும் மீராக்கும் கல்யாணம் நடந்து தீரும். அண்ணா என்னென்ன சொல்ற? டேய் அம்மாட்ட என்ன பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? அம்மான்றவங்க பிள்ளைங்களோட சந்தோஷத்துக்காக வாழணும். ஆனா நீங்க என்னோட சந்தோஷத்தை அழிக்க பாக்குறீங்களே. டேய் உன் மாமாக்கு பயந்து தாண்டா உன்னை ரூம்குள்ள பூட்டி வச்சேன். இது பாருங்கம்மா, இந்த பொய்யல நம்புற அளவுக்கு நீங்க ஒண்ணு என்ன முட்டாள வளர்க்கல, சரியா? உங்களுக்கு நான் மீராவை கல்யாணம் பண்ணிக்க கூடாது. அதுக்காக என்னென்ன பண்ணணுமோ அதுக்கு உண்டான வேலை எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. டேய் அதுவும் ஓ நல்லதுக்காக தாண்டா சொல்றேன். எதுமா என் நல்லது, எதுமா என் நல்லதுன்னு கேக்குறேன். மீரா இல்லாத வாழ்க்கை எனக்கு நரகமா? நீங்க வேணும்னா எனக்கு 1000 பொண்ணுங்களை பார்க்கலாம், ஆனா அந்த 1000த்துல ஒரு பொண்ணா கண்டிப்பா என் மீரா இருப்பாமா. நீங்க இந்த உலகத்துல எவ்வளவு பொண்ணுங்களை தேடினாலும் சரி, ஆனா மீரா மாதிரி ஒரு மருமக உங்களுக்கு சத்தியமா கிடைக்கவே மாட்டா. அம்மா, மீராவோட குணத்துக்கு முன்னாடி இந்த பணம், புகழ், அந்தஸ்து இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுமா. என்ன, மீராவை உங்க பெர்மிஷனோட தான் இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வருவேன்னு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். இப்ப அது நடக்காது போல இருக்க. எவ்வளவு பிரச்சனை எங்களுக்கு இருந்தாலும் சரி, ஒரு பெரிய மனுஷன் எங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்னு சொல்லி உங்க அண்ணன் கிட்ட சவால் விட்டுருக்காரு. நாளைக்கு என்னால அந்த பெரிய மனுஷன் தலை குனிய கூடாது. இந்த நிமிஷம் கூட நீ ஒத்துக்க மாட்டியான்னு நான் ரொம்பவே ஏங்குறேம்மா. இப்போவும் நீங்க ஒத்துக்கலனா நீங்களா மீராவான்னு கேட்டீங்கன்னா நான் மீராவதமா சொல்லுவேன். அம்மா, மீரா என்ன நம்புறா, அவளுக்கு நம்பிக்கை துரோகம் பண்றதுக்கு நான் தயாரா இல்ல. இப்பவும் சொல்றேம்மா, உங்களோட ஆசீர்வாதத்தோட தான் மீரா கழுத்துல நான் தாலியை கட்டணும்னு ஆசைப்படுறேன். இல்ல அது முடியாதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா என்னை இத்தோட தலைமொழிகிடுங்க. அண்ணா நானும் உன் கூட வரேன். ஏய்
மீராவோட நீ சேர்ந்து வாழ்ந்தா அந்த வாழ்க்கை சரியா இருக்காதுன்னு தானே நான் உனக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்தேன். என்ன சொன்ன? அம்மா அண்ணா பிள்ளைங்களோட சந்தோஷத்துக்காக வாழணும்னு சொன்னல. இத்தனை வருஷமா நான் அப்படிதான்டா வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு எப்பவுமே உங்க 2 பேர் சந்தோஷம் தான் முக்கியம். நீங்களே இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு என்னடா இருக்கு? அந்த மீராவை கல்யாணம் பண்ணாதான் உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் நீ நினைச்சேன்னா ஏத்துக்கிற. அந்த மீராவையே என் மருமகளா ஏத்துக்கிற. அப்புறம் சிவா, இதுக்கப்புறம் உன் வாழ்க்கை சந்தோஷமா நல்லா இருக்கணும்னா இனிமே நாம இந்த வீட்டுல இருக்க கூடாது. ஏன்னா மாமா எப்ப வேணா வருவாரு. அதனால நம்ம சென்னைக்கே போயிடலாம்ப்பா. சரிம்மா. சரி இரு, நான் போய் என்னோட துணி பிரியா துணி எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். ஆமா, சென்னையில நம்ம எங்க தங்க போறோம்? அது தினேஷ் கிட்ட சொல்லி நம்ம வீட்டை க்ளீன் பண்ண சொல்லிருக்கோமா. பாத்தியா, எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன்னு சொல்லு. இல்லம்மா, உங்களை எப்படியும் சமாதானப்படுத்த முடியுன்ற நம்பிக்கையில தான் இதை செஞ்சேன். இப்போ கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. சரிப்பா. அண்ணா சக்சஸ். நீ முன்னாடியே என்கிட்ட சொன்னதுனால என்னால கரெக்டா நடிக்க முடிஞ்சது. ஆமா, எப்படின்னா கரெக்டா இப்படி ப்ளே பண்ணா அம்மா சம்மதிப்பாங்கன்னு நினைச்சேன். ஏன் பிரியா, அம்மா கிட்ட எப்படி பேசினா என் வழிக்கு வருவாங்கன்னு எனக்கு தெரியாதா? அதான் இப்படி ஒரு ப்ளே பண்ண. சூப்பர்ண்ணா. இந்த விஷயத்த முதல்ல தினேஷ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். ஹலோ டேய் மச்சான், சொல்றா. நானு அம்மா பிரியா எல்லாரும் கிளம்பி சென்னைக்கு வந்துகிட்டு இருக்கோம்டா. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னல, ஆமா, என் ரூமை திறந்து நல்லா க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கியா? சரிடா, கிளம்பிட்டீங்களா? ஓகேடா, நாங்க வந்துறோம். சரியா, பாய். யார்ப்பா போன்ல? தினேஷ் கிட்ட நம்ம வரத பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தோமா. தினேஷ் கிட்ட பேசினியா இல்ல மருமக மீரா கிட்ட பேசினியா? அம்மா பாத்துங்கம்மா, நான் தினேஷ் கிட்ட தான் பேசியிருக்கேன். டேய், நான் உன் அம்மாடா. அம்மா, நான் நம்பரே காட்டுறேன், எதுக்காக என்ன ஏன் இன்னும் நம்ப மாட்டேன்றீங்க? அதோட உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணுமா. என்ன? அது அங்க வந்து கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது குட்டியை குழப்பி களைச்சு விட்டு வேணும்னு சந்தேகப்படுற அதானே? அது இது பாருடா, அம்மாவை நம்புடா. எனக்கு உன் சந்தோஷம் தாண்டா முக்கியம். இனிமே என்ன ஆனாலும் சரி, மீரா தான் என் மருமக. போதுமா? சரிம்மா, போலாமா? வாங்க. தேவராஜ், என்கிட்டயே சவால் விடுறியா? பார்த்துறேன் நீயா நானான்னு. துப்பாக்கி துப்பாக்கி எப்படி இங்க இருக்கு? எதுக்கு இங்க கொண்டு வந்து ஒளிச்சு வச்சிருக்காரு? இது இங்க இருந்தா தேவையில்லாத பிரச்சனை வருமே. வேண்டாம், இது இங்க இருக்க வேண்டாம். அப்பா இங்க காலையில இருந்து காணோம். என்ன விஷ்ணு, நான் தான் சொன்னேன்ல, அந்த பொண்ணு கல்யாண விஷயமா அவங்க வீட்டுக்கு போயிருக்காரு. நாளைக்கு அந்த பொண்ணோட கல்யாணத்தை முடிச்சுட்டு தான் வருவாரு. சொன்னீங்கல்ல? நீ தான் எப்போ பாரு உன் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பாக்குறதுலயே பிஸியா இருக்க. அப்புறம் நான் சொன்னது எப்படி உன் ஞாபகத்துல வரும்? அம்மா, நான் உனக்கு கேட்ட தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களா? என்னப்பா கேளு. நீங்க அப்பாவுக்கு ஒரு நல்ல மனைவி தானே? என்ன தம்பி, அம்மாவை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்க? பின்ன என்னன்னு, மும்பைல இருந்து நம்ம எதுக்கு இங்க வந்தோம்? அங்க இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தா அவர் உயிருக்கு ஆபத்துன்னு தானே இங்க கிளம்பி வந்திருக்கோம். இங்கே வந்து இதே பஞ்சாயத்துல பண்ணிட்டு இருந்தா அப்புறம் என்ன அர்த்தம் வேண்டாங்களா? நீங்க தானே எடுத்து சொல்லணும். உங்ககிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேட்கறது?
நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் தம்பி. ஆனா விஷ்ணு அந்த பொண்ணு பாவம்பா. அம்மா நீங்க அந்த பொண்ணை கோயிலில் ஒரே ஒரு தரம் தானே பார்த்தீங்க. அதுக்குள்ள எதுக்கு அவங்களுக்காக இந்த வேலையெல்லாம் இறங்குறாரு? மும்பையில் ஜோசியர் என்ன சொன்னாரு? இந்த வேலையெல்லாம் இறங்கினா அப்பா உயிருக்கு ஆபத்துன்னு தானே சொன்னாரு. அதையும் மீறி இந்த வேலைக்கெல்லாம் அனுப்புனா? ஆனா விஷ்ணு அந்த பொண்ணை உனக்கு தாண்டா பார்த்தோம். எங்களுக்கு அந்த பொண்ணுக்கு நல்லது பண்ணணும்னு தோணுச்சு. அதுவும் அப்பா கண்டிப்பா அந்த பொண்ணு விருப்பப்பட்ட பையனையே கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற முடிவோட இருக்காரு. அதனால உங்க அப்பாவுக்கு போனை போட்டு இந்த மாதிரி வெட்டு குத்துன்னு போற வேலையெல்லாம் வேண்டாம், வீட்டுக்கு திரும்பி வர வழிய பாருங்க, வந்து உங்க பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா இருங்கன்னு சொல்லுப்பா. நான் இப்போ சொல்றேன். ஹலோ சொல்லுங்க. வாசுகி, விஷ்ணு அங்க இருக்கானா? நான் அவன் போனுக்கு ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நாட் ரீச்சபிள்னு வருது. இங்கதாங்க இருக்கான். சரி, நீ போன் அவன்கிட்ட கொடு. இதோ கொடுக்குறேன். சொல்லுங்கப்பா. விஷ்ணு, நான் ஒரு அட்ரஸ் அனுப்புறேன், நீ உடனே அந்த அட்ரஸ்க்கு வந்துடு. அனுப்புங்க, உடனே கிளம்பி வரேன். ஏன்பா நான் சொன்ன உடனே ஏன் எதுக்குன்னு கேட்காம உடனே கிளம்பி வந்துருவியா? நான் இன்னைக்கு உங்ககிட்ட கேள்வியெல்லாம் கேட்டிருக்கேன். நீங்க எது சொன்னாலும் செய்வேன்ப்பா. நீங்க அட்ரஸ் அனுப்பிச்சு விடுங்க, நான் வந்துடுறேன். மூர்த்தி, அம்மா இங்க யாரோ என்ன நல்ல மனைவியான்னு கேட்டாங்க. ஆனா இவர் நல்ல பிள்ளையா நடந்துகிட்டாரு போல. அம்மா, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு எனக்கு சொல்லி கொடுத்தது யாரு? நீங்க தானே. ஏண்டா விஷ்ணு, அதை மட்டுமா சொல்லி கொடுத்தேன்? தாயிற் சிறந்த கோவிலும் இல்லைன்னு தான் சொல்லி கொடுத்தேன். அம்மா, தாயர் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமும் இல்லை. எனக்கு நீங்க 2 பேருமே முக்கியம். புரியுதுங்களா? சரியா? ஆனா உங்க பொண்ணு இருக்கிறா பாருங்க, கிளம்பிட்டே இருக்கிறா. நிர்மலா, தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரம் வரியா? வந்துட்டேன். உன்னை ஹாஸ்பிட்டல் விட்டு அப்பா சொன்ன வேலையை வேற போய் பார்க்கணும். சீக்கிரம் வா. கிளம்புறா. தம்பி இந்த கல்யாணத்துல அப்பா உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு தோணுது. அப்பாவை பத்திரமா பாத்துக்க தம்பி. நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. என்ன 2 பேரும் குசு குசுன்னு பேசுறீங்க? கல்யாணம் சீக்கிரம் நடக்கணும்னு மூர்த்தி நான் சொல்றாரு, அவ்வளவுதான். ஒண்ணு இல்ல பாப்பா, நாளைக்கு மீரா கல்யாணம் நடக்குது இல்ல, அதே மாதிரி உனக்கும் சீக்கிரத்துல நடக்கணும்னு சொன்னேன். வானா கிளம்புறேன், வரேன். போயிட்டு வாப்பா. உயிரை எடுக்கிறதுக்கு நீயே காரணமாயிடா. உனக்கு நாளைக்கு காலையில் 5 மணி வரைக்கும் டைம் தர. நாளைக்கு இதே தெருவில் இருக்கிற கோவில்ல தான் இவங்க கல்யாணத்தை நான் நடத்த போறேன். உன்னால முடிஞ்சா இந்த கல்யாணத்தை நிறுத்து. தேவராஜ், முடிஞ்சா கல்யாணத்தை நிறுத்தி பாருன்னு என்கிட்டயே சவால் விடுறியா? இங்கதானே வச்சோம். யார் எடுத்திருப்பா? கமலா, 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 கமலா. இதோ வந்துட்டேங்க. ஏய், எங்கடி என் துப்பாக்கி? ஏன் என்னங்க, எதுக்கு துப்பாக்கி கேக்குறீங்க? என்னாச்சு? ஒரு நிமிஷம் இரு. என்னோட துப்பாக்கி எங்க? அது வந்து நீங்க ஏதாவது தப்பான முடிவுக்கு போயிருவீங்களோன்னு நான் அதை எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கேங்க.